ஹாய் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் தொழிலில் நீங்கள் ஒரு கோடீஸ்வரராக மாறணும்னா நீங்கள் உங்களை ஒரு 10 விஷயங்களில் திருத்திக்கணும். இந்த 10 விஷயங்களை சரிவர செய்யாததால தான் பல தொழிலதிபர்கள் தங்களுடைய சொந்த தொழிலில் நஷ்டமடைகிறாங்க. அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா, தகவல்களை சேகரிக்கிற திறமை இல்லாமை. தொழிலுக்கு தேவையான தகவல்களை சேகரித்து வைக்கிறதுல நீங்க ஒரு திறமசாலியா இருக்கணும். கரண்டா உங்க பிசினஸ்ல என்னென்ன மாற்றங்கள் செய்யணும், அதுக்கு தேவையான தகவல்கள் என்ன அப்படிங்கிறத சேகரிக்கிறதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ரெண்டாவது, வேலைகளை செய்ய விருப்பம் இல்லாம இருப்பது. அதாவது உங்க கம்பெனியில இருக்கிற வேலைகளை நீங்க ரொம்ப ஆர்வத்தோட செய்ய பழகணும். விருப்பம் இல்லாம வேலைகளை செஞ்சீங்கன்னா உங்க நிறுவனத்தை உங்களால வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போக முடியாது. மூன்றாவது, நாலேஜ் இல்லாம இருக்கிறது. உங்க தொழில் சார்ந்த அறிவு உங்கள்கிட்ட கட்டாயமா இருக்கணும். அப்படி உங்களுக்கு தொழில் சார்ந்த அறிவு கம்மியா இருந்தா கூட நீங்க உங்க அறிவை வளர்த்துக்கணும். நான்காவது, போட்டி பற்றிய பயம். மற்ற நிறுவனங்களை, அதாவது உங்களுடைய போட்டி நிறுவனங்களை கண்டு பயந்துட்டே இருக்கக்கூடாது, ஆனா அக்கறையோட இருக்கணும். ஏன் அதிக கஸ்டமர்ஸ் உங்க போட்டி நிறுவனத்துக்கு போறாங்க அப்படிங்கிற விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி உங்க நிறுவனத்துக்கு கஸ்டமர்ஸை அதிகரிக்கிற வழிமுறைகளை நீங்க கண்டுபிடிக்கணும். ஐந்தாவது, கற்பனை வளம் இல்லாம இருக்கிறது. உங்க தொழில்ல நீங்க வெற்றி அடைஞ்சு ஒரு கோடீஸ்வரரா மாறணும்னா உங்ககிட்ட கற்பனை வளம் அதிகமா இருக்கணும். நீங்க உங்க கற்பனை சக்தியை பயன்படுத்தி புதிய ஐடியாஸ் அண்ட் திட்டங்களை உருவாக்கணும். இந்த காலகட்டத்தில் தொழில் செய்யற பல பேர் அவங்க தொழிலை பெருக்கிறதுக்காக அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் விதவிதமா கஸ்டமர்ஸை கவர் பண்ற மாதிரி போடுறாங்க. அதே மாதிரி உங்க தொழில்ல நீங்க அதிகமான வாடிக்கையாளர்களை ஈர்க்கிறதுக்கு அற்புதமான ஐடியாஸ் அண்ட் திட்டங்களை உருவாக்கணும். ஆறாவது, சுயநலம். நீங்க ஒரு கம்பெனி ரன் பண்ணீங்கன்னா உங்க நலனை பத்தி மட்டுமே சிந்திக்காதீங்க. உங்க நிறுவனத்துல வேலை செய்யற எம்ப்ளாயீஸோட நலனையும் அக்கறை எடுத்துக்கோங்க. அப்படி நீங்க சுயநலம் இல்லாம இருந்தீங்கன்னா உங்க எம்ப்ளாயீஸ் உங்களுக்காக சுறுசுறுப்பா உங்க கம்பெனியில வேலை செய்வாங்க. ஏழாவது, ஆணவத்துல ஆடுற எந்த ஒரு முதலாளியையும் எம்ப்ளாயீஸ் மதிக்க மாட்டாங்க, சும்மா மதிக்கிற மாதிரி நடிப்பாங்க. உங்களுடைய எம்ப்ளாயீஸ் உங்களை உண்மையிலேயே மதிக்கணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய ஆணவத்தை நீங்க விடணும். எட்டாவது, நம்பிக்கை துரோகம். இந்த காலத்துல பல மனிதர்கள் நம்பிக்கை துரோகம் செய்யறவங்களா இருப்பாங்க. உங்க கம்பெனியில அந்த மாதிரி நபர்கள் இருந்தா உங்க நிறுவனத்துடைய வளர்ச்சி பாதிக்கப்படும். அந்த மாதிரி நபர்களை உங்க நிறுவனத்துல இருந்து உடனடியா நீங்க நீக்கியே ஆகணும். உங்களுடைய கோடீஸ்வரர் ஆகணுங்கிற இலக்கை அடைகிறதுக்கு கடுமையான முயற்சியோட புத்திசாலித்தனமான முயற்சியையும் கலந்து செய்யுங்க. கோடிகளை எட்டி பிடிக்கணும்னு ஆசைப்படுற ஒவ்வொரு இளைஞனுக்கும் என்னுடைய சேனல்ல நான் சொன்ன கருத்துக்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கோடீஸ்வரர் ஆவது எப்படின்னு என்னுடைய சேனல்ல பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்ல இருக்கிற வீடியோஸை எல்லாம் நீங்க போய் பாருங்க. உங்க லைஃப்ல ஃபாலோ பண்ணுங்க, ஒரு கோடீஸ்வரரா மாறுங்க. இந்த வீடியோல நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். 9வது, சர்வாதிகார மிரட்டல். நீங்க உங்க நிறுவனத்துல வேலை செய்யறவங்களை மிரட்டி தான் வேலை செய்ய வைக்கணுங்கிறது கிடையாது. அளவுக்கு அதிகமா மிரட்டல் செய்யற முதலாளிகளை எந்த தொழிலாளிக்கும் பிடிக்காது. அதனால உங்க நிறுவனத்துல அதிகமான மிரட்டல்கள் இல்லாம நீங்க தான் பார்த்துக்கணும். அதே சமயத்துல சரியான கட்டுப்பாடுகளும் ரொம்ப அவசியமானதுதான். 10வது, ஃபோக்கஸ் ஆன் த ப்ராசஸ் அண்ட் நாட் ஆன் ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க முதல்ல ஒரு நிறுவனம் தொடங்கும் போதே
அதிகமான லாபத்தை எதிர்பார்க்காம அதிகமான கஸ்டமர்ஸை உங்க நிறுவனத்துக்கு கொண்டு வர முயற்சி பண்ணணும். அதுதான் ஃபோக்கஸ் ஆன் த ப்ராசஸ் அண்ட் நாட் ஆன் ப்ராஃபிட்ஸ். லாபத்தில் கவனத்தை வைக்காதே, லாபத்தை கொண்டு வரும் செயல்முறையில் கவனத்தை வை. இந்த 10 விஷயங்களும் உங்க வியாபார வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த 10 விஷயங்களையும் சரிவர பின்பற்றினீங்க அப்படின்னா நீங்களும் உங்க தொழில்ல மிகப்பெரிய கோடீஸ்வரர்களா மாற முடியும். இந்த 10 விஷயங்கள் போக இன்னொரு முக்கியமான விஷயம் சுய அலசல். உங்களையே நீங்க ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கறது. அதாவது நீங்க சரியான பாதையில தான் பயணிக்கிறீங்களா, உங்களுடைய நடவடிக்கைகள்ல ஏதாவது மாற்றங்கள் தேவையா அப்படிங்கிறத நீங்க ஆராய்ச்சி பண்ணணும். ஏன்னா பல தொழில் அதிபர்கள் தவறான வழிகளில் போனதால பல கோடிகளை இழந்து நஷ்டம் அடைஞ்சிருக்காங்க. அதனால உங்களுடைய சொந்த வாழ்க்கையிலையும் சரி, உங்க தொழிலையும் சரி, நீங்க ஒழுக்கமான ஒரு பாதையில பயணிக்கிறது ரொம்பவே அவசியமானது. தொழில் தொடங்குற யாருமே விடாமுயற்சிங்கிற ஒரு ஆயுதம் இல்லாம வெற்றி அடைஞ்சு கோடிகளை குவிச்சிட முடியாது. தோல்விகளும் தடைகளும் இடையூறுகளும் வந்துகிட்டே தான் இருக்கும். அதையெல்லாம் முறியடிச்சு வெற்றியை அடையக்கூடிய சிறந்த ஐடியாக்களும் திட்டங்களையும் நீங்க உருவாக்கிட்டே இருக்கணும். உங்க நோக்கமான கோடீஸ்வரர் ஆகணுங்கிற கோலை ரீச் பண்ற வரைக்கும் எத்தனை தடைகள் வந்தாலும் சரி, விடாமுயற்சி செய்யறத நீங்க நிறுத்தவே கூடாது. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை என்னைக்கும் நீங்க மறந்துடாதீங்க. ஆசை, நம்பிக்கை, தெளிவான திட்டம், கற்பனை சக்தி, மாஸ்டர் மைண்ட் சக்தி, இந்த கூட்டணிகளை நீங்க ஒன்னா சேர்த்து உங்க தொழில இறங்குனீங்கன்னா நீங்களும் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரரா மாறலாம். பல பேர் சின்ன சின்ன தோல்விகளை கண்டு பயந்து போய் பின்வாங்கிடுவாங்க. ஆனா உண்மையான ஒரு சாதனையாளருடைய சாதனைக்கு பின்னாடி 1000 தோல்விகளும் தடைகளும் இடையூறுகளும் நிச்சயமா இருக்கும். ஆனா இந்த தோல்விகள், தடைகள், இடையூறுகளை உடைச்சி எரிஞ்சுதான் அவங்க இந்த நிலைக்கு உயர்ந்திருக்காங்க. உங்களுடைய கோடீஸ்வரர் ஆகணுங்கிற இலக்கை அடைகிறதுக்கு கடுமையான முயற்சியோட புத்திசாலித்தனமான முயற்சியையும் கலந்து செய்யுங்க. கோடிகளை எட்டி பிடிக்கணும்னு ஆசைப்படுற ஒவ்வொரு இளைஞனுக்கும் என்னுடைய சேனல்ல நான் சொன்ன கருத்துக்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கோடீஸ்வரர் ஆவது எப்படின்னு என்னுடைய சேனல்ல பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்ல இருக்கிற வீடியோஸை எல்லாம் நீங்க போய் பாருங்க. உங்க லைஃப்ல ஃபாலோ பண்ணுங்க. ஒரு கோடீஸ்வரரா மாறுங்க. இந்த வீடியோல நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.